ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே சேல் பண்ணுறது, எந்த மாதிரியான நாம் எக்ஸ்போஷர் கொடுத்தோன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முழுசாக கவர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்போஷர் கிடைக்கிறது எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான். ஏன்னா இப்போ எல்லார்கிட்டேயுமே ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் பண்ணியிருக்க ஒரு ஆர்ட் ஒர்க்கையோ உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கையோ நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிறது மூலியமாக அது உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிஸ்னஸை அது மூலயமா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாகவே டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக்குன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால அதுலேயுமே நீங்கள் அப்பப்போ போஸ்ட் போடுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸு, லிங்க்ஸு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது மூலிமா அதுவுமே உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நீங்கள் அது மூலிமா ரீச் ஆக முடியும். இப்போது ரீசெண்டாக ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுறதோ இல்லைனா ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறதோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ மாதிரி ஒரு 1 minute எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்டோரிஸ் போட்டிங்கன்னா 1 day தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரீல்ஸாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நிறைய பேர் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரீல்ஸ் ரொம்ப கிறிஸ்பாகவும் ஷார்ட்டாகவும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எதை பற்றி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் சொல்லணும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் கிடைப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாம் நான் சொன்னது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் இது எல்லாம் பண்ணிட்டேன், இதில் எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு எக்ஸ்போஷர் வரல அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸில் நம்ம இறங்கலாம். அதாவது காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்கெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டு வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு செல்லராக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இதில் சேல் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸும் சேல் ஆகும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்களே அழகாக இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வச்சு சேல் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸ் இன்னுமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் நாம் வேறு ஒரு மூலியமாகவும் கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாக. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையே அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் சில பேர் பிஸ்னஸை இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாவை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.